முதலும் காதலும் எபிசோட் 4க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முதல்ல இருக்கிற எபிசோட்லாம் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட் 4க்குள்ளே போயிடலாம். எபிசோட் 3யோட லாஸ்ட்டில் நம்ம சன்னும் நுவாவும் ஒன்றா இருந்தாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ட்டு எபிசோட் 4ல் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயும் நம்ம நுவாவை தான் காமிக்கிறாங்க. நுவா நேற்று நடந்த வேலையால் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. அவனோட பாடி கார்டு இருக்கா இல்லையா, அதாவது ரூஜ் இருந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவனை எழுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம நுவா பையன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இவனும் ரொம்ப நேரமா மாஸ்டர் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கான். பையன் ஒரு வழியாக கண் முழிச்சிட்டான். கண் முழிச்சு பார்த்தா பையன் கொஞ்சம் அரையும் குறையுமா படுத்திருக்கானா. இதை பார்த்துட்டு பையன் டக்குட்டு அவனை அப்படியே கவர் பண்ணிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கே எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம ரூஜிக்கிட்ட கேட்க, நம்ம ரூஜி இருந்துட்டு அதுவா நான் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு பார்க்கறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நுவாகிட்ட சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நான் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம்ல அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து நம்ம நுவாவை லைட்டாக கலாய்க்கிற மாதிரி பேச நுவாவுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. பையன் வைக்கப்பட்டுட்டே, ஓ சரி அதெல்லாம் இருக்கட்டும், சன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ரூஜ் இருந்துட்டு சன் வந்து கிளாஸ் இருக்குன்ட்டு அவன் சீக்கிரமாகவே போயிட்டான், அதனால தான் நான் உங்களோட கிளாஸ்க்கு எழுப்புறதுக்காண்டி நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து நம்ம நுவாயிட்ட சொல்கிறான். அதுக்கு நுவா இருந்துட்டு அதெல்லாம் எந்த ஒரு அவசரமும் கிடையாது, எனக்கு கிளாஸ் வந்து ஆஃப்டர்நூன் தான், நான் பொறுமையாகவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரூஜ் இருந்துட்டு பொறுமையாக தான் போகலாம், ஆனால் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் அப்பாவை மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நுவாக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னது அப்பாவா, அதுவும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து ரூஜி கிட்ட கேட்க, ரூஜி இருந்துட்டு ஆமாம் இன்னைக்கு தான் உங்கள் அப்பாவை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு சரி ஓகே, அப்பா என்ன விஷயமா பேசணும்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம ரூஜி கிட்ட கேட்க, ரூஜி இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அப்பா உங்ககிட்ட பேசணுன்ட்டு மட்டும்தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஜ் வந்து நுவாகிட்ட சொல்ல, நுவும் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா அடுத்து நம்ம நுவா பையனை தான் காமிக்கிறாங்க. நுவா பையன் அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகி அப்பாவை பார்க்கறதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நுவா வந்து ரூஜிக்கிட்ட சரி ஓகே, அப்பா எப்பயும் இந்த மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ண மாட்டார்ல, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து ரூஜிக்கிட்ட கேட்க, ரூஜி இருந்துட்டு அது எனக்கும் தெரியாது, ஆனால் நான் திங்க் பண்ணுற மாதிரியே தான் நீங்களும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்ட்டு மட்டும் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நுவாவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். நம்ம நுவா பையனை இவன் இப்படி பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி கீழே குளிஞ்சு பார்த்தா நம்ம சன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற பேரில் நம்ம நுவா மேலே சில பைட் மார்க் இதெல்லாமே விட்டுட்டு போயிருக்கான். இதை பார்த்துட்டு தான் நம்ம ரூஜ் வந்து ஒரு மாதிரி நம்ம நுவாவை சிரிச்சிருக்கான். நம்ம நுவா இதை பார்த்துட்டு அப்பா மட்டும் இதை பார்த்தாருனா என்னை கொன்னே போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து ஷர்ட் பட்டன் இதெல்லாமே போட்டுட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சன்னோட ஃபேமிலியே வராங்க. சன்னோட ஃபேமிலி வந்துட்டு நம்ம நுவாவை பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து, நீங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கீங்க, அப்படியே உங்கள் அம்மாவோட கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட பேரண்ட் வந்து நம்ம நுவாவை பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நுவா பையனுக்கு இவங்க யாருன்ட்டு ஒன்றுமே புரியல. நம்ம சன்னோட அப்பா அம்மான்ட்டு மட்டும்தான் தெரியுது, ஆனால் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் திருண்டு முழிச்சிட்டே இருக்கா. அப்போ நம்ம ரூஜிதா இருந்துட்டு, இவங்க வந்து உங்கள் அப்பாவோட ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, இவர் பேர் வந்து டேனியல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த ரூஜும் டேனியலும் எந்த சீரீஸில் வரும்ன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சொல்லணுன்னேவும் நம்ம நுவா இருந்துட்டு அவங்க 2 பேருக்கும் சரிகா அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண, பதிலுக்கும் அவங்களும் விஷ் பண்ணுறாங்க. விஷயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சன்னோட அம்மா இருந்துட்டு நுவா கிட்ட நம்ம சன்னை கூப்பிட்டு, இது வந்து என்னோட பையன், அவன் பேர் வந்து சன்னு, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நீங்கள் சின்ன வயசில் ஒன்றா தான் விளையாண்டுட்டு இருந்தீங்க, இப்போ கூட அவன் உன்னோட காலேஜில் தான் படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட அம்மா வந்து நுவாக்கு சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, நம்ம நுவா வந்து சன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டேவோ அவனும் சின்னதாக அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம சன்னும் நுவாவும் ஒன்றா விளையாண்டது, நம்ம நுவா பையன் கீழே விழுந்து அவனோட முட்டியில் அடிப்பட நம்ம சன் வந்து அவனோட காயத்துக்கு கிஸ் பண்ணி அதை ஆற வச்சது, இவன் இந்த மாதிரி பண்ண இவனோட லிப்ஸில் காயம் பட நம்ம நுவா இருந்துட்டு உன்னோட லிப்ஸ்லேயும் காயப்பட்டிருக்கு, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்ட்டு கிஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமேவும் நம்ம நுவா பையன் நினச்சி பார்க்குறான். இவன் இந்த மாதிரி நினச்சி பார்க்க பையனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு போல், ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே இருக்க, எல்லாருமே அவனை போய் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சன்னோட அம்மாலாம் இருந்துட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் டாக்டர் தான், நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட அம்மா வந்து நுவாயிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன்னோட அம்மா கிட்ட சொல்ல, ரூஜு இருந்துட்டு அங்கே பாருங்க உங்கள் அப்பா வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜு வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவாலிருந்து எல்லாருமே அங்கே தான் பார்க்குறாங்க. நம்ம நுவாவோட அப்பா அங்கே செம்ம மாதம் உள்ளார என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. உள்ளார வந்ததுக்கப்புறம் நம்ம சன்னோட அப்பாவும் நுவாவோட அப்பாவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறனால 2 பேருமே ஹக் பண்ணி, நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நுவாவோட அப்பா இருந்துட்டு, ஏண்டா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாதான் என்னை பார்க்க வருவியா, அப்படி இல்லைன்னா நீ என்னை பார்க்க வர மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாவோட அப்பா வந்து சன்னோட அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு என்னடா பண்ணுறது, ஒர்க் அந்த மாதிரி இருக்குது, உன்னோட ஒர்க்கை பார்க்கணுன்னா அது சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட அப்பா வந்து நுவாவோட அப்பா கிட்ட சொல்ல, அதுக்கு நுவாவோட அப்பா இருந்துட்டு போடா
என்ன ரொம்பவே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்ன பண்றது, எனக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து எனக்கு தேவைப்படுச்சு. உன்னை விட்டா எனக்கு யாரா நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாவோட அப்பா வந்து சன்னோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 ஃபேமிலியும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நுவாவோட அப்பா எதுக்காண்டி இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்கன்னா, நம்ம நுவாவோட அப்பா வந்து ஏதோ இல்லீகலா அஃபேர் வச்சு அந்த விஷயம் வந்து நம்ம நுவாவோட அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல. அது தெரிஞ்சதுனால நம்ம நுவாவோட அம்மா வந்து நுவாவோட அப்பா கிட்ட எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க போல. அதை பற்றி தான் இப்போ அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் அவளை சமாதானப்படுத்தியே ஆகணும், அதனால நான் அவளை பார்க்கறதுக்காண்டி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து அவங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, நோவா இருந்துட்டு நீங்கள் அம்மாவை பார்த்தீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பாவும் இருந்துட்டு ஆமாம் நான் அவளை பார்த்தேன், அவள் ரொம்பவே கோவமாக இருக்கா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும், அதுக்கு எத்தனை நாள் ஆகும் இல்லை எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல, ஆனால் நான் பண்ண காரியத்துக்கு அதுக்காண்டி பரிகாரத்தை நான் பண்ணி தான் ஆகணும், அப்படி பண்ணாவாச்சும் அவளோட மனசு வந்து மாறுதான்ட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நுவாவோட அப்பா வந்து நுவாகிட்டையும் அங்கே இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பாவை பார்த்து ப்ளீஸ் நான் வர வரைக்கும் என்னோட பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாவோட அப்பா வந்து சன்னோட பேரண்ட் கிட்ட சொல்ல, நம்ம சன்னோட பேரண்ட்டும் ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நுவா இதெல்லாமே கேட்டுட்டு அப்போனா ரூஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அப்பா இருந்துட்டு ரூஜை வந்து நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா ரூஜ் தான் உங்கள் அம்மாவுக்கு ஃபேவரட்டான ஒரு பாடி கார்டு, அவன் என் கூட இருந்தானா அவனால் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ண முடியும், நீ ரொம்பவே சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நுவா கிட்ட சொல்லிட்டு நம்ம சன்னை பார்த்து ப்ளீஸ் என் பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, ஏன்னா நீ அவனோட சீனியர், நீ நல்லா படிக்கிற ஒரு பையனும் கூட, நல்லா ஒழுக்கமான ஒரு பையன், நீ உன்னோட காலேஜ்லேயே ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம சன் கிட்ட சொல்லிட்டு, இவன் எப்பயுமே இப்படி தான் யார்கிட்டையும் பொதுவாக பேச மாட்டா பழக மாட்டா, இவன் தனியாக தான் இருப்பா, இவனுக்கு தனியாக இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும், இவன் இப்படி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு இவன் மேலே அதிகமாக கவலையாக இருக்குது, ஏன்னா கடைசி வரைக்கும் இவனுக்கு ஃப்ரெண்டே கிடைக்காம போயிருமோன்ட்டு தான் எனக்கு அதை நினச்சி பயங்கர கவலையாக இருக்குது, நீ இவனுக்கு காலேஜில் எப்படி அடுத்தவங்ககிட்ட பேசணும் பழகணுன்ட்டு நீ அவனுக்கு சொல்லிக் கொடு, அது மட்டும் இல்லாமல் என் பையனை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துப்பேன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு அங்கிள் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் பண்ணுறேன், நுவாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாவோட அப்பா கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன்னோட அப்பா அம்மா இருந்துட்டு நம்ம நுவாவோட அப்பா கிட்ட நீங்கள் எதை நினச்சி வரி பண்ணிக்காதீங்க, ஆல்ரெடி எங்களை பொறுத்த வரைக்கும் நுவா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் தான், ஸோ நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட பேரண்ட் வந்து நுவாவோட அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நுவாவும் நுவாவோட அப்பாவும் 2 பேர் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா வந்து நம்ம நுவா கிட்ட இந்த மாதிரி டனையோட ஃபேமிலி ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமிலி தான், என்னை விட அவங்க உன்னை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாவோட அப்பா வந்து நுவா கிட்ட சொல்ல, அதுக்கு நுவா இருந்துட்டு அப்பா ப்ளீஸ் தயவு செய்து சீக்கிரமாக வந்துருங்களே அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு அப்பா இருந்துட்டு உன்னோட அம்மாவோட மனசு எப்போ மாறுதுன்ட்டு எனக்கு தெரியலையே, அது மாறுற வரைக்கும் நாங்கள் தான் இருக்க முடியும், சீக்கிரம் மாறணுன்ட்டு நீ கடவுளை வேண்டிக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நுவா கிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு நான் என்னதான் கடவுள்கிட்ட உருகி உருகி வேண்டினாலும் அம்மாவோட மனசு வந்து மாறுமான்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல, ஏன்னா அம்மா அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிவாதமானவங்க, அவங்க இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அப்பா கிட்ட சொல்ல, அதுக்கு அப்பா இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நீ எனக்காண்டியாவது விஷ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நுவா கிட்ட சொல்ல, நுவா இதை கேட்டுட்டு ஆனால் நீங்களும் அம்மாவை பிரிகிறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா இருந்துட்டு அப்படி நடக்க நான் ஒரு நாள் விட மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நுவா இதை கேட்டுட்டு நீங்களும் அம்மாவும் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அப்பா இருந்துட்டு கண்டிப்பாக ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் நான் என்னோட ப்ராமிஸை காப்பாற்றாமலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நுவா கிட்ட சொல்ல, நுவாக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டே அந்த வியூஸ் எல்லாமே ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சன்னோட மொத்த ஃபேமிலியும் நம்ம நுவாக்காண்டி தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நுவா பையனை சன் பையன் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம நுவா வந்த உடனேவும் நம்ம சன்னோட தங்கச்சி இருந்துட்டு ஓடி போய் நுவாவோட கையை பிடிச்சிட்டு, நம்ம எல்லாரும் எப்படி ரொம்ப நாள் பழகின ஒரு ஆள்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுவா இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே கேஷுவலாக நம்ம சன்னோட தங்கச்சி வந்து நுவாகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ ரொம்பவே அழகாக இருக்க, நான் கேள்விப்பட்டதை விட நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட தங்கச்சி வந்து நுவாகிட்ட கொஞ்சம் ஓவராகவே வளைஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம சன் வந்து நுவாகிட்ட இது வந்து என்னோட தங்கச்சி, இவன் நம்ம காலேஜோட ஒரு ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நுவா இதை கேட்டுட்டோ அப்படியா அப்போனா நீ என்ன பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன்னோட தங்கச்சி கிட்ட சொல்ல, அதுக்கு சன்னோட தங்கச்சி இருந்துட்டு நீங்கள் ஏன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் சொன்னாலும் சொல்லலாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட தங்கச்சி வந்து நுவாகிட்ட சொல்லிட்டு நுவாவோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சுக்கிறா. இதை பார்க்க பார்க்க சன்னுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது.
போதும் போதும் கொஞ்சம் ஓவர் அதான் அவன்கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அவனோட தங்கச்சி கிட்ட சொல்ல, அவனோட தங்கச்சி இருந்துட்டு, ஏன்டா இவன் ரொம்பவே அழகா இருக்கான், நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துச்சு, என்ன நீ அவன்கிட்ட பிரச்சனை பண்ணலான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட தங்கச்சி வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு, நான் ஏன் அவன்கிட்ட பிரச்சனை பண்ண போறேன், அவன் என்னோட ஜூனியர், நான் அவனோட சீனியர், அவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அண்ணன் தங்கச்சிங்க அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பா இதெல்லாமே பார்த்துட்டு போதும் போதும் நிறுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நுவா கிட்ட, ஐம் சாரி, இவங்க இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நுவாயிட்ட சொல்ல, நுவா இதெல்லாமே கேட்டுட்டு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு பரவாயில்ல, இவங்க 2 பேர் சண்டை போடுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஹார்ட் வார்மிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு அப்பா இருந்துட்டு, சரி ஓகே, நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கிற உங்கள் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நுவாயிட்ட கேட்க, நுவாவும் இருந்துட்டு, ஆமாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஸ்டர் நுவான்ட்டுலாம் கூப்பிடாதீங்க, ஏன்னா நான் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி, இதுக்கப்புறம் என்ன நுவான்ட்டே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அப்பா கிட்ட சொல்ல, இந்த பக்கம் சன் இருந்துட்டு, கண்டிப்பா ஏன்னா நீ தான் அவங்களோட வருங்கால மருமகனாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சன்னோட பேரண்ட் இருந்துட்டு நம்ம நுவாவை பார்த்து, நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருக்க, வாயனை ஹக் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட அம்மா வந்து நுவாவை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு, சரி ஓகே உள்ள வா, உன்னோட ரூம்பை வந்து நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நுவாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே உள்ள போயிட்டு இருக்காங்க ரூம்க்கு. அந்த ரூம் வந்து நம்ம சன்னோட தங்கச்சியோட ரூம் போல. அந்த ரூமை வந்து நம்ம சன்னோட ஃபேமிலி வந்து நுவா கண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அம்மா இருந்துட்டு, இந்த ரூம் வந்து உனக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது வந்து உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து நுவா கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட, ஆனால் நீங்கள் என்கிட்ட சொன்னது அவன் வந்து என் கூட ரூமை ஷேர் பண்ணிக்கிறான்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பாய்ஸ் வந்து ரூம் வந்து ஷேர் பண்ணிக்க கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவனோட பேரண்ட் கிட்ட கேட்க, அதுக்கு அவங்களோட பேரண்ட் இருந்துட்டு, நோவா வந்து நம்மளோட முக்கியமான ஒரு கெஸ்ட்டு, அவரெல்லாம் உன் கூட ரூம்லாம் ஷேர் பண்ணிக்க வைக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட பேரண்ட் வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன்னோட தங்கச்சி வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், நீ எப்பயுமே ப்ரைவேட்டான ஒரு பர்சன் தானே, இப்போ என்னடா நீ இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம நுவா இதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு இந்த பெட்ரூம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தங்கச்சி இருந்துட்டு, இல்லை இந்த ரூம் வந்து செம சூப்பராக இருக்குல்ல, இதுக்கப்புறம் இந்த ரூம் உங்களோட ரூம் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட தங்கச்சி வந்து நுவாயிட்ட சொல்ல, ஆனால் நம்ம சன் பையனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ச்சே நினச்சது எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி பையனோட ஃபேஸ் வந்து டோட்டலாக அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் தான் காமிக்கிறாங்க. நைட் வந்து நம்ம சன் பையன் யாருக்கும் தெரியாமல் போன மாதிரி பதுங்கி நம்ம நுவாவோட ரூம்குள்ளே போகலான்னு பார்த்தா, நம்ம சன்னோட தங்கச்சி அங்கே பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்டாங்க, சன் சன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நம்ம சன்னும் யாரா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா, பின்னாடி நம்ம சன்னோட தங்கச்சி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பேய் மாதிரி நிற்க, நம்ம பையன் திரும்பி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டான். அடியே நீ இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏண்டி இப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, தங்கச்சி இருந்துட்டு உண்மை சொல்லணும்னா நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இப்படி தான் நின்றுட்டு இருக்கேன், ஏன் பயந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு, பின்ன இப்படி பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தா யார் தான் பயப்படாமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவனோட தங்கச்சி கிட்ட சொல்ல, தங்கச்சி இருந்துட்டு, எது நான் பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேனா, யாரை திருட மாதிரி பதுங்கி வந்தது நானா நீயா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு, நான் ஒன்றும் பதுங்கிலாம் வரல, நான் தண்ணி எடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சன் சொல்கிறான். அதுக்கு தங்கச்சி இருந்துட்டு, சரி ஓகே அப்போனா எனக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சன் இருந்துட்டு, இப்போ என்ன சொன்னேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ்வளோ இருந்துட்டு, ஆமாம் உங்ககிட்ட ஹெல்ப் தான் கேட்குறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க் எனக்கு நிறையவே இருக்குது, நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சன் இருந்துட்டு, அப்படி என்ன ஒர்க் வந்து நீ பெருசாக பண்ணி கிழிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து தங்கச்சி கிட்ட சொல்ல, அதுக்கு தங்கச்சி இருந்துட்டு, இங்கே பாரு நான் வந்து ஸ்கூல் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்த சன் இருந்துட்டு, இதை நீயா ரெடி பண்ணுற, இங்கே உட்காந்தா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் ஆமாம் நான் இங்கே உட்காந்து தான் பண்ண போகிறேன், அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு, எனக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை, ஆனால் இந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, நீ இங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், இப்படியே இந்த இடத்துலேயே உட்காந்து ஒர்க் பண்ணேன்னா உன்னோட கண் பார்வையில் ரொம்பவே மங்கலாக போயிடும், அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் வரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து தங்கச்சி கிட்ட சொல்ல, தங்கச்சி இதெல்லாமே கேட்டுட்டு, நீ எப்பத்துலேருந்து என்ன நினச்சி இவ்வளோ கவலைப்பட ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அங்கேருந்து போகலான்னு பார்த்தா, தங்கச்சி பாப்பா போகிறோன்னு கூப்பிட்டு, அடே சன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, சன் இருந்துட்டு, என்னடி இப்போ உனக்கு என்னடி வேணும் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கடுப்பாக தங்கச்சி கிட்ட கேட்க, தங்கச்சி இருந்துட்டு, வழி இந்த பக்கம் இருக்குது, நீ எங்கே அந்த பக்கம் போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
நம்ம சன்னுக்கு ஆமால நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அங்கேருந்து ஒரு மாதிரி நைஸாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இங்கே நடக்கிற எல்லா கூத்தையும் நம்ம நுவா பையன் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். பையனுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பாக இருக்குது. அவனால் சிரிப்பை தாங்கவே முடியல. பையன் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே தங்கச்சி பாப்பா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தலையை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கா. நம்ம சன் இங்கே எதுக்கு வந்தான்ட்டு நம்மளுக்கு தெரியும், நம்ம நுவாவுக்கு தெரியும். ஆனால் பாவம் பாப்பாவுக்கு தான் தெரியல. பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியாமல் தலையை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட் பண்ணால் அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் தான் காமிக்கிறாங்க. காலேஜில் அந்த ஸ்டார் அண்ட் மூன் காம்படிஷனுக்காண்டி நம்ம நோவாவும் லின்னும் அப்படியே கேட் வாக் மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் அங்கே போயிட்டுருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம சன் வரான். சன் வந்தோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சன் சன் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம சன் பையன் அங்கே வந்தது நம்ம நுவாவை பார்க்கறதுக்காண்டி தான். நம்ம சன் வந்ததை நம்ம லின் வந்து பார்த்துட்டா. லின் வந்து பார்த்துட்டு நம்ம நுவா கிட்ட எனக்கு இதை சொல்கிறதுல விருப்பம் இல்லை தான், ஆனாலும் நம்ம சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல நம்ம சன் வந்து இல்லை, நம்ம லின்னும் இருந்துட்டு அவர் இங்கே தான் இருந்தார், ஆனால் இப்போ அவர் எங்கே போனான்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம நுவா கிட்ட சொல்ல நோவா வந்து எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் பையன் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நம்ம லின்னையும் பிளாவையும் தான் காமிக்கிறாங்க. லின் வந்து பிளாவ் கிட்ட என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு லின் இருந்துட்டு மொபைலை பார்த்துக்கிட்டேவும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்கிறா. நம்ம பிளவ் வந்து அந்த மொபைலை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கா. ஏன்ட்டு புரியலை. நம்ம லின் வந்து நம்ம பிளவ் கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, நான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன், நீ மொபைலே பார்த்துட்டு இருக்க, அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பிளவ் கிட்ட கேட்க பிளவ் இருந்துட்டு அதுவா இந்த மாதிரி செலிப்ரிட்டி கப்புள் வந்து ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு அப்படியா, எப்பத்துலேருந்து உனக்கு இந்த மாதிரி விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம பிளவ் இருந்துட்டு அதுவா நான் அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்கே நோவாவும் நீயும் இப்போ வந்து ப்ராக்டிக்ஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கணும், எங்கே போயிட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து நம்ம லின் கிட்ட கேட்க லின்னு இருந்துட்டு அவனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பின்னாடி தான் இருந்தான், ஆனால் இப்போ அவன் எங்கே போயிட்டான்ட்டு எனக்கு தெரியல, ஒரு வேளை அவன் பாத்ரூம் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம பிளவ் கிட்ட சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு பசிக்குதா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன், எப்படியும் எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வேணும் நான் வாங்க போகிறேன், உனக்கு வேணும்னா சொல்லு உனக்கும் சேர்த்து நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட கேட்க பிளவ் இருந்துட்டு சரி ஓகே போயிட்டு சீக்கிரமாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து லின் கிட்ட சொல்ல லின்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அவள் போனதுக்கப்புறம் பிளவோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பொண்ணு எதை நினச்சி இந்த மாதிரி அப்செட்டாக இருக்கான்ட்டு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. நம்ம லின் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காண்டி வெளியே வந்தாலே அப்படி வந்த இடத்துல அங்கே இருக்கிற எல்லாருமேவும் மொபைலையும் நம்ம லின்னையும் மாற்றி மாற்றி பார்த்து அவளை பற்றி தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து லின்னும் நோட் பண்ணுறா. லின் வந்து நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஏன் இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த பக்கம் நம்ம ப்ளவையும் செயினையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மொபைலில் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளவ் வந்து செயின் கிட்டே இந்த மாதிரி நான் உனக்கு ஒன்று அனுப்பிச்சேனே அதை பார்த்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க செயினும் இருந்துட்டு ஆமாம் நான் பார்த்துட்டேன், அது என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி லின்னோட ஃபோட்டோவை யாரோ தப்பாக ஏதோ ஒரு பேஜில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க போல், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ப்ளவ் வந்து செயின் கிட்ட நீ லின் வந்து இந்த பேஜை வந்து பார்க்காம இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல செயினும் இருந்துட்டு ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன், ஆனால் அவள் பார்த்துட்டானா அவன் மனசு ரொம்பவே கஷ்டப்படும், அவள் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவா, அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல ப்ளவ் இருந்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் அவளை எப்பயுமே அழுக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து செயின் கிட்ட சொல்கிறா. அதுக்கு செயின் இருந்துட்டு சரி ஓகே நீ இதெல்லாமே பார்த்துக்க, சரி ஓகே இப்போ லின்னுக்கும் நோவாக்கும் ப்ராக்டிக்ஸ் தானே, ப்ராக்டிக்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு முடிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட கேட்க ப்ளவ் இருந்துட்டு ப்ரொஃபஸர் அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க, லின் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காண்டி வெளியே போயிருக்கா, ஆனால் நோவா எங்கே போயிருக்கான்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து செயின் கிட்ட சொல்ல நம்ம செயின் வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு நோவா எங்கே ரெஸ்ட் ரூம்லேயும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அவன் எங்கே இருக்கான்ட்டு நான் தேடி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு மொபைல் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ப்ளவும் மொபைலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம சன்னையும் நுவாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் நுவாவை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நைட் தான் காமிக்கிறாங்க. நைட் வந்து நம்ம சன்னையும் நுவாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் உட்காந்துருக்க நுவா பையன் நம்ம சன்னோட மடியில் ரொம்பவே க்யூட்டாக சாஞ்சு படுத்திருக்கான். சாஞ்சு படுத்துக்கிட்டேவும் எனக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம நுவா பையன். அதாவது வீட்டில் யாருமே இல்லை,
எனக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சன் வந்து இதை கேட்டுட்டு உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் இங்கேயே ஸ்டே பண்ணக்கூடாது நிரந்தரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்கிறான். அதுக்கு நுவா இருந்துட்டு அது எப்படி முடியும், நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறதே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பிரச்சனை தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்கிறா. அதுக்கு சன் இருந்துட்டு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ தாராளமாக இங்கேயே ஸ்டே பண்ணலாம், அதுவும் என்னோட பேரண்ட்க்கு மருமகனா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நுவா இதெல்லாமே கேட்டுட்டு டேய் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு தான், ஆனால் இதை மற்றவங்க ஏற்றுப்பாங்கன்ட்டு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு என்னோட ஃபேமிலியை பொறுத்தளவில் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது, அவங்க நீனா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நுவா இருந்துட்டு ஆனால் என்னோட ஃபேமிலி அப்படி கிடையாது, அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு இது எல்லாமே புரியும்ல, அவர் கண்டிப்பாக இதை ஏற்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு ஆனால் அவரோட பேச்சுக்கு எந்த ஒரு இடையுமே அங்கே கிடையாது, கடைசி முடிவு எடுக்கிறது எல்லாமே என்னோட அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து நம்ம சன் கிட்ட சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம நுவாவும் அவனோட அண்ணனும் சின்ன வயசாக இருக்கும்போது அவனோட அம்மா வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே என் கூட ஸ்டடிக்கு அப்ராடுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம நுவாகிட்டேயும் அவனோட அண்ணாகிட்டேயும் சொல்ல இவங்க 2 பேருக்குமே போகிறதுக்கு விருப்பமே கிடையாது, அப்பா இருந்துட்டு கொஞ்சம் பொறு அவங்க வளரட்டும் வளர்ந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா. அதுக்கு அம்மா இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, அவங்க இப்போ வந்தால் தான் அவங்களோட லாங்குவேஜ் வந்து இவங்க கற்றுக்க முடியும், இவங்க 2 பேர் வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்தாங்கன்னா அவங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம நுவாவும் நுவாவோட அண்ணனும் இருந்துட்டு ஆனால் எங்கள் 2 பேத்துக்குமே அங்கே வரதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணா வந்து சொல்ல தம்பி அதாவது தம்பி நம்ம நுவாவும் இருந்துட்டு எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா இதை கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு நான் ஒன்றும் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கல, இது என்னோட ஆர்டர், நீங்கள் கண்டிப்பாக என் கூட வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நம்ம 2 பசங்ககிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு போல் அவங்க வீட்டில், அப்பா கொஞ்சம் செல்லம் போல் நம்ம பசங்களுக்கு. இது எல்லாமே நம்ம நுவா வந்து சன்கிட்ட சொல்லிட்டு இது எல்லாமே உனக்கு தெரியுமா, நான் 3 நாள் கன்டினியூவாக அழுதுகிட்டே தான் இருந்தேன், நான் அழுகிறத பார்த்தேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு, அவனை மறுபடியும் தாய்லாண்டுக்கே அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா ரொம்பவே எங்கள் அம்மா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் தாய்லாண்டுக்கு வந்தப்புறம் அப்பா என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கிட்ட சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே, எங்கே உன்னோட அண்ணா உங்கள் அண்ணா எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு என்னோட அண்ணா வந்து என்னோட அம்மாவோட ஆர்டர் படி அவன் அங்கேயே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கிட்ட கேட்க சன் இருந்துட்டு சொல்லு என்ன ஃபேவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம நுவா இருந்துட்டு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீமை வந்து நீ வந்து ஃபில்ஃபில் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கிட்ட கேட்டுட்டு அந்த ட்ரீம் வந்து என்னன்னா ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு ஷிப்பில் அங்கே இருக்கிற இதெல்லாமேவும் நான் வந்து பார்க்கணும், இதுதான் என்னோட ட்ரீம், இதை வந்து நீ வந்து ஃபில்ஃபில் பண்ணுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன்கிட்ட கேட்க நம்ம சன் பையன் யோசிக்கிறான். நம்ம நுவா இருந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காண்டி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா பையன் ரொம்பவே க்யூட்டாக நம்ம சன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நம்ம பையனும் இருந்துட்டு சரி ஓகே நான் இதை வந்து உனக்காண்டி நான் பண்ணுறேன், கடலுக்கு நடுவில் நம்ம இதை பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் டபுள் மீனிங்கில் நம்ம நுவாகிட்ட சொல்ல நம்ம நுவா பையனுக்கு கடுப்பாயிட்டு எந்திரிச்சு உட்காந்து பட்டுன்ட்டு ஒரு அடி வைக்கிறான் நம்ம நுவா நம்ம சன்னோட கையில். நம்ம சன் பையன் நம்ம நுவாகிட்ட நான் சும்மா கிண்டல் காண்டி தான் இதை பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் ஆனால் கண்டிப்பாக இதை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்கிறான். நம்ம நுவா பையனுக்கு வெக்க வெக்கமாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பிளாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம பிளவ் வந்து லின்னோட அந்த பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்களா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒன்றும் பயங்கரமாக அந்த ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது லின்னோட ஃபோட்டோஸ்லவும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமேவும் நம்ம பிளவ் வந்து உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்த்துக்கிட்டேவும் சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம பிளவ் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா சின்ன வயசில் நம்ம லின் வந்து ஜூஸ் இதெல்லாமே வித்துட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்படி அவள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக 3 அராத்துக வருதுங்க. அந்த 3 அராத்துக்கு அங்கே வந்துட்டு நம்ம லின் விற்கிற ஜூஸை வந்து இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூஸ் எல்லாமே எடுத்து கீழே கொட்டிகிட்டு இருக்குதுங்க. இவன் இந்த மாதிரி கொட்டிகிட்டு இருக்க நம்ம லின் இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து அந்த 3 அராத்துக்கிட்டே சொல்ல அதுக்கு அந்த 3 அராத்துகளும் இருந்துட்டு இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸுன்ட்டு நாங்கள் எப்படி நம்புறது, அதனால தான் எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 அராத்துகளும் நம்ம லின்னை பயங்கரமாக அங்கே புல்லி பண்ணிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பிளவு வரா.
ப்ளவ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து அந்த அராத்துக்கிட்ட பேச, அதில் அந்த குண்டா ஒரு பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணு இருந்துட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்போ சின்ன வயசாக இருக்கும்போதேவும் நம்ம லின்னை எல்லாருமே பயங்கரமாக புலி பண்ணியிருக்காங்க, இப்பயும் புலி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா. இவ இப்படி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிறதோட நான் எபிசோட் 4ல் பார்ட் 1 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த பார்ட் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. எல்லாருமே இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட் பண்ணுங்கன்னு சொன்னனால தான் இந்த எபிசோட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி கண்டிப்பாக நான் மைஸ்டபன் தான் பண்ணியிருப்பேன். அதுக்காண்டியாவது எல்லோரும் வியூஸ் வர மாதிரி கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். சரி, ஓகே, பை மை ஃபேமிலிஸ், பாய்.